திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல ஐயாக இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு குரு பகவான் 18ஆம் தேதிக்கு மேல ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் பாதகத்தில் இருந்தாலும் அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாக போகிறார். அப்ப ராசிக்கு 8ல் உச்சமாகும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட் யோகம், சீட்டு, MLM இது போல பிட்காயின் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தை, திடீர் வருமானத்தை நிச்சயமா கொடுத்தே தீர்வார். அப்புறம் அவர் 4ஆம் அதிபதியும் ஆகிறதுல கொஞ்சம் உடம்ப மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கை வைப்பார். அதனால ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதம் தனுசு ராசிக்கு குரு உச்சமாகிறதுனால நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு நன்மைகளை கொடுக்கும். எதை தொட்டாலும் லாபத்தை கொடுக்கும். கடினமா உழைப்ப போடணும். ஆனா உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல பயன்கள், நல்ல கிரெடிட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது சனி பகவான். சனி வந்து வக்கரத்துல தான் இருக்காரு. இந்த மாதம் முழுவதும் வக்கரம் தான். நவம்பர் 11 வரைக்கும் வக்கரம் தான். அப்ப சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில சனி வக்கரமாக இருந்து விட்டால் பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒருவேளை வக்கரமாக இல்லை அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்ப உங்களுக்கு இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப 5 கூட 11ல இருக்கிற வரைக்கும் பண வரவு உண்டு, தெய்வ அனுகிரகம் உண்டு, எப்படியும் லாபங்கள் வந்துடும், குலதெய்வம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும். பணம் அதே போல செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம லாபத்துக்குள்ள உட்கார்ந்தாலும் கூட ஒரு விரையாதிபதி. அப்ப லாபத்தையும் கொடுப்பார், விரயத்தையும் ஈக்குவலா கொடுப்பார். அப்போ உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் கொடுத்து விடுவார். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சேஃப்டி பண்றதுக்கான அமைப்பு, அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, குடும்ப நபர்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் மட்டும் நீசம் பெறுகிறார் 9ஆம் தேதிக்கு மேல. அப்ப 6 நீசம் ஆகும்பொழுது முதல்ல சொல்லியிருக்கிற ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஏன்னா 6னா நோய். அப்ப நோய் ஏதோன்னு கொடுப்பார், கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல கடன் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 6 நீசமாகிறது நல்லதுதான். கடன் விலகும், நோய் ஏதாவது உள்ள இருந்ததுன்னா அதை எதாவது வெளியே காட்டி கொடுத்து அது விளக்கத்துக்கான நல்ல மருந்துகளை கொடுக்கும். தேவையில்லாத பகைவர்கள் எல்லாம் விலக்கி விடுவார்.
நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய பகைவர்கள், எதிரிகள் இதெல்லாம் விளக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் காட்டி கொடுக்கும். இவங்கதான் அப்படிங்கறத காட்டி கொடுக்கும். கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமா இருங்க. வேலை ஆட்களிடம் கவனமா இருங்க. இது மட்டும்தான் ஒரு மைனஸ். மற்றபடி அவர் 11ஆம் அதிபதியாகி உங்களுக்கு நீசம் ஆகும் பொழுது பெருசா லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. வர்றது வரட்டும். ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்குது இல்லையா, அதனால வர்றது வரட்டும் அப்படிங்கறத மட்டும் எதிர்பார்க்கணும். பெரிய லாபத்தை எதிர்பார்க்க, பெரிய கை வச்சீங்க, பெரிய லாபத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். சிறு சிறு லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும். சின்ன எதிர்பார்ப்புகள் பூர்த்திகள் ஆகும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 7 குடையர் 11 இருக்கும் பொழுதும் 5 குடையர் 11 இருக்கும் பொழுதும் குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும். கணவர் மூலமாக லாபங்கள், மனைவி மூலமாக லாபங்கள், அல்லது கணவர் சொத்துக்கள் மூலமாக லாபங்கள், மனைவி சொத்துக்கள் மூலமாக லாபங்கள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வரன் அமைஞ்சு வரும். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய வரன்கள், எதிர்பார்த்த வரன்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமைந்து வர்றதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே பாருங்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகி 11 இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் கண்டிப்பா வளரும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், ஆனா இறைவன் உங்களுக்கு கொடுக்கறது கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நீசமானாலும் கூட உங்களுக்கு அந்த அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு 11 இருக்கிறதுனால அதை ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிடுவார். பெருசா எதிர்பார்க்காதீங்க, வர்றது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிக்காது. பண தடைகள் இல்ல, பண முடக்கங்கள் பெருசா இல்லை இந்த மாசம். சனி வக்கரமா இல்லைன்னு மட்டும் பாத்துக்கோங்க. மத்தபடி பாத்துட்டீங்கன்னா தனுசுக்கு முழுக்க 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 புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபத்தை அள்ளித்தான் கொடுக்க போகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு உங்களுடைய ராசியை பாக்குறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் 18ஆம் தேதிக்கு மேல. 18ஆம் தேதி வரைக்கும் ராசியை பார்த்த வரைக்கும் யோகம். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 18ஆம் தேதிக்கு மேல பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப அவரே 12ஆம் இடத்தையும் பார்ப்பார் குரு. இப்ப 12ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படியும் லாபத்தை கொடுத்துருவார். எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பாருங்க உங்களுக்கு குரு கொடுப்பார். ஈக்குவலா விரயத்தையும் கொடுப்பார். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, குரு ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால சுப விரயங்களை கொடுப்பார், சுப செய்திகளை கொடுப்பார். கோவில் யாத்திரை, தீர்த்த யாத்திரை இதெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இயற்கையாகவே பார்த்துட்டு குரு ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி ராசியதிபதியாக குரு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கெடுதலை கொடுக்க மாட்டார். எல்லாமே முன்னாடி உங்களுக்கு காட்டி கொடுத்துரு. இயற்கையாகவே தனுசுக்கு எது வந்தாலும் இன்ட்யூஷன் பவர் உண்டு. முன்னாடி எல்லாமே காட்டி கொடுத்துரு. தெய்வ அனுகிரகம் பொருந்தியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள். அதனால பெருசா தப்புல கொண்டு போய் மாட்டி விடாது. ஆரம்பத்திலே காட்டி கொடுத்து அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடும். இப்ப சுக்கிரன் நீசமா இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை, அவ்வளவுதான். அது உங்களுக்கு லாபங்கள் சார்ந்த விஷயத்துல. ஆனா இருப்பினும் லாபஸ்தானத்துல புதன் இருக்கனால யோகம். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. 17ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் வீட்டுல இருந்து தந்தையினுடைய ஆரோக்கியத்தை சிறப்பா வச்சிருக்க போறார். தொழில் வளர்ச்சியை கொடுக்க போறார். 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் மூலமாக பெயர் புகழ் மதிப்பை கொடுப்பார். அடுத்தது பாருங்க, 17ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நீசமாகும். அப்போ நீசமாகும் பொழுது கொஞ்சம் உங்க ஜாதத்துல சூரியன் நீசமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி நீசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தந்தையினுடைய ஆழத்துல கவனமா இருங்க. அதே போல தேவையில்லாத விரைய செலவுகள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நீசமாக இருந்ததுன்னா கண் சார்ந்தது, தலை சார்ந்தது, இதயம் சார்ந்த ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம். அல்லது அது சார்ந்த ஏதாவது நோய்கள் வருது அப்படின்னா உடனே பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. 11ஆம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும். பட் பூர்வீக சொத்தை பத்தி பேசுறது, சொத்துக்கள் சார்ந்த விஷயம், பங்காளிகள் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசுறது, புதிய முயற்சிகள், உயர்கல்விக்கு உண்டான புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. தனுசுவை பொறுத்த வரைக்கும் குரு மாறுவது யோகம்தான். உங்களுக்கு அதனால நன்மைகளும் உண்டு. தைரியமாக இருக்கலாம். தனுசு இந்த மாதம் 70% யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.